ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற கிரிக்கெட் பேட் ப்ரொஃபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் SRT ப்ரொஃபைல். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டம் வந்து திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஸ்பைனும் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். எதுக்கு ஹார்ட் ஹிட்டர்ஸ் சொல்கிறேன்னா, இந்த பேட்டில் மோஸ்ட்டாக இந்த டாப் டு பாட்டம் இங்கே வர வரைக்குமே உங்களுக்கு வெயிட் ஃபீலே ஆகாது. மொத்த வெயிட்மே இந்த பாட்டமில் தான் இருக்கும். ஸோ தட் ரொம்ப மசில்டாக இருக்கவங்க இந்த பேட் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ப்ரொஃபைல் டக்பில் ப்ரொஃபைல். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட விக்கெட்ஸும் சரி, அவங்க பவுலர்ஸும் சரி, நல்ல பவுன்ஸ் இருக்க விக்கெட்டில் தான் அவங்க விளையாடுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் மிடில் படும். ஸோ டக்பில் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு ஸ்பைன் இங்கே முடிஞ்சு ஃப்ளாட்டாக ஆகிடும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கும். பட் நார்மல் கிரிக்கெட்டர்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்காது. தேர்ட் ப்ரொஃபைல், இது வந்து மிட் டு லோ ப்ரொஃபைல். ஸோ நம்ம SRTல பார்த்த மாதிரி ஸ்பைன் வந்து கீழே வரைக்கும் வந்து பாட்டம் பெருசாக இருக்காது. ப்ளஸ் நம்ம வந்து டக்பில்ல பார்த்த மாதிரி ஸ்பைன் இங்கே கட் ஆகி ஃப்ளாட்டாகவும் வராது. ஸ்பைன் வந்து பாட்டம்க்கு 1.5 இன்ச் மேலே வரைக்குமே இந்த ஸ்பைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மிட் டு லோ ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளோட ஊர்ல இருக்க நிறைய விக்கெட்ஸ்ல வந்து பவுன்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்றோம்னா பாட்டம், மிடில், அப்பர் மிடில் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பஞ்ச் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு நான் சொன்னேன். பேட் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.